Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் 1+1=0 அத்தியாயம் 2. விவேக்கும் விஷ்ணுவும் வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனை தொட்டபோது ஒட்டுமொத்த ஸ்டேஷன் வளாகமும் போலீஸின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருந்தது. மௌனமும் பயமும் கலந்த முகங்களோடு ஜனக்கும்பல் ஆங்காங்கே தேங்கி ஒருவித மிரட்சியோடு நின்றிருந்தது. இன்ஸ்பெக்டர் ஒருவர் விவேக் எதிர்கொண்டு சல்யூட் வைத்து நடந்தார். எந்த பிளாட்ஃபார்ம்? விவேக் நடந்து கொண்டே கேட்டான். 2வது சார். ஆள் கிடச்சானா? தப்பி ஓடிட்டான் சார். கையில் அருவாள் வச்சுருந்தாலும் யாரும் அவனை துரத்திக்கிட்டு போகல. சம்பவத்தை நேரில் பார்த்தது யார்? ஒரு பூக்காரி சார். 2வது பிளாட்ஃபார்ம் மையத்தில் வெள்ளை துணையால் பொருத்தப்பட்ட சுடற்கொடியின் உடல் ஒரு மூட்டை மாதிரி தெரிந்தது. இன்ஸ்பெக்டர் பேசிக்கொண்டே வந்தார். மத்தியான நேரம் ஸ்டேஷன் சார், கூட்டமே இல்லை. கொலையாளிக்கு வசதியாக போச்சு. எங்கே வெட்டினா உடனே உயிர் போகும்னு தெரிஞ்சு அந்தந்த இடமா பார்த்து சாகுவசம் வெட்டிட்டு போயிருக்கான் சார். விவேகம் விஷ்ணு வெள்ளை துணி போர்த்தப்பட்ட உடம்புக்கு முன்பாய் வந்து நின்றார்கள். இன்ஸ்பெக்டர் கண்ணசைக்க கான்ஸ்டபிள் ஒருவர் கையில் வைத்திருந்த லாட்டியால் துணியை விலக்க சுடற்கொடி தாறுமாறான கோலத்தில் இரத்த சகதியில் மிதந்து கொண்டிருந்தார். தலையில் விழுந்த வெட்டு முகத்தை சரிபாதியாக பிளந்து வைத்திருந்தது. துண்டிக்கப்பட்ட 2 கைகளும் அவளுடைய வயிற்றின் மேல் எடுத்து வைக்கப்பட்டிருக்க வலது கையில் பாதி காணாமல் போயிருந்தது. வாய் உலர்ந்து போன விஷ்ணு விவேக் காதருகே பாஸ் என்றான். கொலை பண்ணவன் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் கிடையாது. எப்படி சொல்கிறேன்? இது ஒரு மாதிரி எமோஷனல் அண்டு ப்ரூட்டல் மர்டர் பாஸ். இந்த மரணத்துக்கு பின்னாடி ஒரு வெறித்தனமான காதல் இருந்திருக்குன்னா அதான் இப்படி ஒரு அரிவாள் அராஜகம். கையில் அரிவாளை வச்சுக்கிட்டு ருத்ர தாண்டவே ஆடிட்டு போயிருக்கான். விஷ்ணு சொல்லுங்கள் பாஸ். வலையோசை பத்திரிகையின் ஆசிரியர் மீனலோசனிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டியா? காரில் வரும்போதே சொல்லிட்டேன் பாஸ். நியூஸை கேட்டதுமே அந்த அம்மா நொறுங்கி போயிட்டாங்க. ஒரே அழுக. அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு என்னோடய உடம்புலேருந்து 250 கலோரியை செலவு பண்ண வேண்டியிருந்தது. விவேக் விஷ்ணுவின் புலம்பலை பொருட்படுத்தாமல் தனக்கு பக்கத்தில் இருந்த இன்ஸ்பெக்டரிடம் திரும்பினார். சுடற்கொடியோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகவல் கொடுத்துட்டிங்களா? சாரி சார், சுடற்கொடியோட ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி எந்த தகவலும் கிடைக்கல. சுடற்கொடிகிட்ட செல்ஃபோன் இருக்குமே. செல்ஃபோனை தேடி பார்த்தோம், கிடைக்கல. கொலையாளி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். சம்பவம் நடந்தபோது சுடற்கொடியின் தோளில் இந்த ஒரு கைப்பை மட்டும்தான் இருந்தது சார். இந்த கைப்பையை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பெண் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டருங்கிற விஷயம் தெரிய வந்தது. கைப்பை எங்க? கான்ஸ்டபிள் ஒருவர் பத்திரப்படுத்தி இந்த கைப்பையை வாங்கி இன்ஸ்பெக்டர் அதை விவேக்கிடம் கொடுத்தார். விவேக் வாங்கி பிரித்தான். உள்ளே சொற்பமாய் சில பொருட்கள். வலையோசை பத்திரிகையின் சீஃப் ரிப்போர்ட்டர் என்பதற்கான ஒரு ஐடி கார்டு, 2 பேனாக்கள், ஒரு கூலர் கண்ணாடி, விதவிதமான நெற்றி பொட்டு ஸ்டிக்கர்களோடு கூடிய ஒரு அட்டை, பேட்டி எடுக்கும்போது செய்திகளை குறித்துக் கொள்வதற்காக பயன்படுத்தும் ஒரு சிறிய நோட்டு புத்தகம், சில ரப்பர் பேண்டுகள். விவேக் நிமிர்ந்தான். இந்த கைப்பாயில் இருந்ததே இவ்வளோதானா? ஆமாம் சார். சம்பவத்தை பார்த்து ஒரு பூக்காரின்னு சொன்னீங்க, இந்த அம்மாவை கூப்பிடுங்க. இன்ஸ்பெக்டர் பின்னால் திரும்பி பார்த்து சற்று தொலைவில் பூக்கூடையும் கையுமாக கலவர முகத்தோடு உட்கார்ந்திருந்த அந்த நடுத்தர வயது பெண் கையசைத்து வர சொன்னார். அந்த பெண் பெரிய நெற்றி போட்டோடும் பயம் இன்னமும் பிடிவாதமாக இடம் பிடித்து இருந்த விழிகளோடும் விவேக்கிற்கு எதிராகி வந்து நின்றாள். பேரணுமா? ஸ்னேகா. வெற்றிலை காவி படிந்த சிதலமான பல்வரிசையோடு காட்டி பூக்காரி பதில் சொல்ல விஷ்ணு மானசீகமாய் தலையில் அடித்து கொண்டு உண்மையான ஸ்னேகாவை நினைத்து கொண்டு அனல் பெருமூச்சொன்றை வெளியேற்றினான். விவேக் அந்த பெண்ணை நெருங்கி நின்றான். சம்பவத்தை நீ பார்த்தேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. நீ பார்த்தியா? ஆமாங்க ஐயா. என்ன நடந்தது? அப்படியே சொல்லு. பூக்காரி குரல் கம்மியது. ஐயா, மணி ஒரு 1 இருக்கும். அதான் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பூ வியாபாரம் பண்ணிட்டுருந்தேன். கடற்கரை மார்க்கத்திலிருந்து அந்த ட்ரெயின் நின்றுது. கூட்டம் அவ்வளோவா இல்லை. பொம்பளைங்க இருந்த பெட்டி எனக்கு நேராக வந்து நின்றுது. 2 பொண்ணுங்க மட்டும்தான் பெட்டியிலேருந்து இறங்கினாங்க. அதில் ஒரு பொண்ணு வேகமாக இறங்கி போச்சு. ஒரு பொண்ணு மட்டும் இறங்கி சுத்தமுத்தும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்தான். டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது தன்னோட முகத்துக்கு பச்சை கலரில் ஒரு துணி கட்டுவார். அது மாதிரி அவனும் பச்சை கலரில் முகமுடி மாதிரி போட்டிருந்தேன். விவேக் குறுக்கிட்டு கேட்டோம். முகம் உனக்கு சரியாக தரலையா? தெரிலங்கய்யா. சரி, அப்புறம் என்ன நடந்தது சொல்லு. வந்தவன் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ கேட்டான். பதிலுக்கு அந்த பொண்ணு எதுவும் பேசாமல் நடந்து போக அவன் தன் முதுகு தோல் பையில் மறைச்சி வச்சிருந்த வீச்சரி வாழை எடுத்து கண்டமேனிக்கு அந்த பொண்ணு வெட்ட ஆரம்பித்தான். ரத்தம் 4 பக்கம் தெரிச்சு விழ தலது உண்டாகி அந்த பொண்ணு குப்புற விழுந்தா. அப்பவும் அவன் விடலை. ரத்தம் சொட்ட அவன் உடம்பை வெறி பிடிச்ச மாதிரி கொத்தி எடுத்தான். ஸ்டேஷனில் கூட்டம் இல்லை. பார்த்துக்கிட்டு இருந்த 2 ஒருத்தரும் அலறி அடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. நானும் பயந்து போய் அந்த தூணுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து எட்டி பார்த்தேன். அவன் அருவாளோடு தூரத்தில் வேகமாக ஓடிட்டு இருந்தான். எனக்கு உடம்பு
விடன்னு அப்படியே மயக்கமாக உட்காந்துட்டேன். கண்ணுக்கு லட்சணமாக ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி துண்டு துண்டாக இப்படி வெட்டப்பட்டது நினச்சாலும் கண்ணை ரெட்டிக்கிட்டு மயக்கம் வர்ற மாதிரி இருந்துக்கையா. மறுபடியும் அந்த ஆளை பார்த்தா உன்னால் அடையாளம் கண்டுபிடிச்ச முடியுமா? இந்த ஆளோட மூச்சு நான் பார்க்காதப்ப எப்படிங்கே சொல்ல முடியும்? விவேக்கின் பார்வை இப்போது இன்ஸ்பெக்டரின் மேல் நிறைத்தது. ஸ்டேஷனில் இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் கொலையாளியோட நடமாட்டம் பொதுவாக இருக்கா? சாரி சார், இந்த ஸ்டேஷனில் இருக்கிற சிசிடிவி கேமராவோட ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் கொலையாளி தைரியமாக செயல்பட்டுருக்கான். நீங்கள் ரயில்வே போலீஸ் தானே? ஆமாம் சார். ஆர் யூ அஷேம் டு பி எ போலீஸ் ஆஃபீஸர்? எத்தனையோ பேர் வந்து போகிற இடம் இது. சரியான பாதுகாப்பு உட்படுத்தியிருக்க வேண்டாமா? சார், இந்த விஷயத்தை என்னோடய மேலதிகாரியின் கவனத்துக்கு எத்தனையோ முறை கொண்டு போயிருக்கேன் சார். அவங்க அதை ஒரு விஷயமாகவே எடுத்துக்கொள்ளாத போது நான் என்ன பண்ண முடியும்? ஐ ஆம் டோட்டலி ஹெல்ப்லெஸ். விவேக் மேற்கொண்டு கோபமாய் பேசும் முன்பு விஷ்ணு அவன் காதலுக்கு பாஸ் என்றான். என்ன? வளையோசை பத்திரிகை ஆசிரியர் மீனலோசனி இந்த அம்மா தானே? யாரோ ஒரு பொண்ணு தாங்களாக பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. விவேக் திரும்பி பார்த்தான். மீனலோசனி தான். அழுது களைத்து போன கண்களோடு வீங்கிய முகத்தோடு பார்வையை தட்டுப்பட்டான். விவேக்கை பார்த்ததும் அவளுக்கு மறுபடியும் ஒரு அழுகை வெடித்தது. சார், உங்களை பேட்டி எடுக்க வர்றதுக்காக ஏகப்பட்ட கேள்வி தயார் பண்ணிவிட்டு சந்தோஷமாக ஆஃபீஸ்லேருந்து புறப்பட்டேன் சார். அவளுக்கு இப்படி ஒரு முடிவு இந்த வேளச்சேரி ஸ்டேஷனில் காத்திருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார். பாருங்கள் மேடம், திஸ் இஸ் ஹைலி அன்ஃபார்ச்சுனேட்டு. நீ அழுது புலம்பிக்க பிரயோஜனம் இல்லை. கொலையாளி கண்டுபிடிக்க வேணும். அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு வேணும். சுடற்குடியோட ஃபேமிலி மெம்பர்ஸு இது வரைக்கும் தகவல் தெரியப்படல. அவங்க எங்கே இருக்காங்க தெரியுமா? மீனலோசி கண்களை துடைத்து கொண்டே சொன்னார். சுடற்குடிக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். ராஜா அண்ணாமலை புறத்தில் வீடு. அண்ணனோட பேர் என்ன? திலீபன். அவரோட ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா? இல்லையே. மீனலோசினி சொல்லி கொண்டு இருக்கும்போதே விஷ்ணுவின் குரல் மறுபடியும் அவன் காதலிகை கேட்டது. பாஸ், ஒரு முக்கியமான துப்பு கிடச்சிருக்கு. 2 நிமிஷம் அப்படி ஓரமாக வர்றீங்களா? விவேக் விஷ்ணுவை உன்னிப்பாய் பார்த்தான். என்ன துப்பு? ஜபமாலை என்றான் விஷ்ணு. தொடரும்.